ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு Techie யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பைத்தான் கம்ப்ளீட் கோர்ஸோட பார்ட் 7க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் ரெகுலராக டெக் அப்டேட்ஸ், ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங், நெட்வொர்க்கிங் அண்ட் இன்னும் நிறைய டெக் அப்டேட்ஸ் பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் இன் பைத்தான். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இந்த இன்ஹெரிட்டன்ஸை நம்ம எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கிட்டு வருவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து இந்த விஷயத்த வந்து உங்கள் அப்பா மதியே பண்ணுற, இந்த விஷயத்த நீ வந்து உங்கள் அம்மா மதியே பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த பிஹேவியரை வந்து நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்குறது தான் வந்துட்டு இன்ஹெரிட். இதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. எப்படின்னா, அந்த பிஹேவியரோட ஆர்ஜின், அதாவது நம்ம அம்மா அப்பா வந்துட்டு அவங்க தான் வந்து பேரண்ட் கிளாஸ் இல்லாட்டி பேஸ் கிளாஸ் அப்படின்னு வந்து அவங்கள சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம் அந்த ப்ராப்பர்ட்டியை, நம்மளை வந்துட்டு சைல்ட் கிளாஸ் இல்லாட்டி டிரைவ் கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பேரண்ட் கிளாஸ் சைல்ட் கிளாஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். இதில் பர்சன் அப்படின்ற பேரண்ட் கிளாஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அது கீழே நம்ம இன்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். அதுக்குள்ளே நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து fname lname சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு fname அசைன் பண்ணுறோம். லாஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு lname சொல்லி அசைன் பண்ணுறோம். அது கீழே நம்ம பிரிண்ட் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த பிரிண்ட் நேம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் நேமே லாஸ்ட் நேமே வந்து பிரிண்ட் பண்ணும். அது கீழே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டில் வந்து வேல்யூ கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நேமில் வந்துட்டு Techie அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். லாஸ்ட் நேமில் வந்துட்டு duo அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது கீழே நம்ம பிரிண்ட் நேம் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு Techie duo அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சைல்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம். சைல்ட் கிளாஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். ஸோ ப்ராக்கெட் வந்து பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த பர்சன் என்னன்னா பேரண்ட் கிளாஸ். ஸோ பேரண்ட் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம். அது கீழே பாஸ் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துருக்கோம். பாஸ் அப்படின்ற கீவேர்டோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு மேலே இந்த இடத்துல நான் எதுவும் கொடுக்க எனக்கு வந்து தேவையில்லை. நான் பாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணேன் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ்ல வந்து என்ன இருக்கோ அதே வந்துட்டு இதுக்கும் யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஸோ அது கீழே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்டு. அதுக்குள்ளே வந்து நம்ம வேல்யூ கொடுக்குறோம். யூடியூப்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேமில் கொடுக்குறோம். சேனல்னு சொல்லிட்டு செகண்ட் நேமில் கொடுக்குறோம். அது கீழே நம்ம திரும்ப வந்துட்டு அந்த பிரிண்ட் நேம் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். இந்த இடத்துல எப்படி ஆன்சர் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஆன்சருமே வந்துட்டு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்போனா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். இதில் வந்து நம்ம base1 அப்படின்ற கிளாஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அது கீழே init ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அது கீழே str1ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதோட வேல்யூ வந்து Techie அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அது கீழே நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், base1 கிளாஸை வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கீழே base2 அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அது கீழே வந்து நம்ம init ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு str வந்து நம்ம ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுக்குறோம். அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா duo. ஸோ அது கீழே இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் base2 கிளாஸ் வந்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூணாவதாக வந்துட்டு நம்ம டிரைவ்ட் கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ப்ராக்கெட்டில் ரெண்டு பேரண்ட் கிளாஸ் வந்து எடுத்திருக்கோம். base1ஐயும் base2 வந்து டிரைவ்டோட பேரண்ட் கிளாஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அது கீழே init ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ base1ஓட எடுத்துக்க சொல்கிறோம். base2ஓட ஃபங்க்ஷனையும் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். அது கீழே வந்துட்டு பிரிண்ட் டிரைவ்டு அப்படின்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அது கீழே நம்ம ஒரு புது ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். பிரிண்ட் str அப்படின்ட்டு பிரிண்ட் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதோட எக்ஸிக்யூஷன் பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதில் வந்துட்டு str1ம் str2ம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஆப்ஜெக்ட் அங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். டிரைவ் கிளாஸில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது கீழே இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணும்போது இருக்கிற எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இருக்கிற எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக கால் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் போடுங்க. மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை நம்ம சேனலுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் see you in the next video.